வெல்கம் டு பார்ட் 5 ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். போன வீடியோவில் நம்ம கேஸ் லாஸோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கேஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாயில்ஸ் லா இல்லையா, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பாயில்ஸ் லா அப்படிங்கிறது ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவரும் அவரோட அசிஸ்டண்ட் வந்து ராபர்ட் ஹூக், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணாங்க. எதை படிக்கிறதுக்கு அப்படின்னா ஏரோட எலாஸ்டிசிட்டியை பற்றி படிக்கிறதுக்காக அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஏரை பற்றி அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் அவங்களால அரைவ் பண்ண முடிஞ்சது. அதை தான் நாம் பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரெஷரையும் வால்யூமையும் அவங்க எப்படி ரிலேட் பண்ணாங்க, அதாவது பாயில்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். At constant temperature, the pressure of a fixed amount of gas varies inversely with its volume அப்படிங்கிறது தான் பாயில்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் கேஸ் எந்த அளவுக்கு அவங்க கேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் அவங்க கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ப்ரெஷரை வேரி பண்ணும்போது வால்யூம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணாங்க. ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணாங்க. அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், அதுவே ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற சிரிஞ்சு நம்மலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சிரிஞ்சில் வந்து நம்ம மெடிசன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை விட்ரா பண்ணுறதுக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதில் என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடில் பார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடிங் பிளஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து புல் பண்ணலாம் புஷ் பண்ணலாம் இல்லையா. இந்த பிளஞ்சரை வந்து புஷ் பண்ணும்போது மெடிசன் வந்து பிளட்ல இன்ஜெக்ட் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி இந்த பிளஞ்சரை புல் பண்ணும்போது பிளட்டோ ஃப்ளூயிடோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இந்த பிளஞ்சரை புஷ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் ரெடியூஸ் ஆகும், அதாவது அதில் மெடிசன் தானே இருக்கும். ஸோ இந்த மெடிசன் வந்து அதோட வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி வால்யூம் ரெடியூஸ் ஆகும்போது இந்த மெடிசனோட ப்ரெஷர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அதிகமாகும். ஸோ இந்த நேரத்தில் பேஷண்ட்ஸோட பாடியில் மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க டாக்டர்ஸ். அதே மாதிரி பேஷண்ட்ஸ் பாடியிலேருந்து பிளட்டை எடுக்கணும் அப்படின்னாலோ இல்லைன்னா மெடிசன் பாட்டில்லேருந்து மெடிசனை எடுக்கணும் அப்படின்னாலோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஞ்சரை புல் பண்ணுவோம் இல்லையா. இந்த பிளஞ்சரை புல் பண்ணும்போது எடுக்க வேண்டிய மெடிசனோ இல்லை பிளட்டோ, பேஷண்ட்ஸ் பாடியிலேருந்து எடுக்க வேண்டிய பிளட்டோ விட்ரா பண்ணும்போது அதோட வால்யூம் இந்த ஹாலோ சிலிண்டரில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிளாக ஹியூமன் லங்ஸை கூட சொல்லலாம். நமக்கெல்லாம் தெரியும் லங்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன் பாடியில் இல்லையா. இப்போ லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும், அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் த லங்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அந்த நேரத்தில் ப்ரெஷர் இன்சைட் த பாடி, அதாவது இன்சைட் த லங்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் தேன் த ப்ரெஷர் அவுட் சைட் த பாடி, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த நேரத்தில். ஸோ சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் அந்த நேரத்தில் அதாவது ஹையர் ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோயர் ப்ரெஷர் ரீஜனுக்கு, அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம லங்ஸ்குள்ளே வரும்போது இதை தான் நம்ம வந்து இன்ஹலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே எக்ஸலேஷன் ப்ராசஸ் அப்போ என்னாகும், லங்ஸை அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஏர் வந்து எக்ஸேல் பண்ணுறோம். ஏன், ஏர் இன்சைட் த லங்ஸ் வந்து ஹையர் ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோயர் ப்ரெஷர் ரீஜனுக்கு, அதாவது சரௌண்டிங்ஸ்க்கு நம்ம எக்ஸேல் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பைசைக்கிள் பம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது கூட பார்த்திங்கன்னா
பாயில்ஸ் லா பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. இன்னும் கேட்டால் நம்ம சிரஞ்ச் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, சேம் ஒர்க்கிங் மாடல் தான் இந்த பைசைக்கிள் பம்ப் அப்படிங்கிறது கூட. இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் இந்த பைசைக்கிள் பம்பில். ஆனால் சிரஞ்சில் பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர் பார்ட் இருக்கும். இந்த ஹேண்டிலை வந்து நம்ம கீழே புஷ் பண்ணும்போது ப்ரெஷர் இன்சைட் த பம்ப் என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது உள்ள வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த கம்ப்ரெஸ்டு ப்ரெஷரைஸ்டு கேஸை தான் நம்ம வெஹிக்கிள்ஸ், அதாவது சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ப்ளோ பண்ணுறோம். ஸோ பாயில்ஸ் லாக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ், டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொல்லலாம். ராபர்ட் பாயில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்பேரட்டஸ் வந்து இதுதான். இந்த அப்பேரட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு எண்ட் வந்து ஓப்பனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து ஆட் பண்ணுறாங்க ஓப்பன் எண்ட் வழியாக. எது வரைக்கும் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெர்க்குரி லெவல் 2 எண்ட்ஸ்லேயும் ஈக்குவலாக ஆகிற வரைக்கும் ஆட் பண்ணுறாங்க. இதில் இந்த க்ளோஸ்ட் எண்டில் எல்லோ கலர் ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா ட்ராப்டு ஏர். அதுதான் இந்த ட்ராப்டு ஏரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா V அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மெர்க்குரியை வந்து ஆட் பண்ணுறாங்க ஓப்பன் எண்ட் வழியாக. ஆட் பண்ணும்போது இந்த ட்ராப்டு ஏர் இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் வந்து ஒரிஜினல் வால்யூம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடியூஸ் ஆகுது. எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ஒரிஜினல் வால்யூமாக ரெடியூஸ் ஆகுது. அதனால் ட்ராப்டு ஏரோட வால்யூம் வந்து V/2 சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எண்டில் இருக்கிற லெவல் மெர்க்குரி லெவலுக்கும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மெர்க்குரி லெவலுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 760 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான் கிடைக்குது. இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. நம்ம எக்ஸ்ட்ரா மெர்க்குரி ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மெர்க்குரி இந்த கேஸில் எக்ஸர்ட் பண்ணுது. இனிஷியலாக ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 atmosphere. அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் 2 எண்ட்ஸ்லேயும் மெர்க்குரி லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 0வாக இருக்குது. அதுவே இப்போ நம்ம வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணும்போது இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 மெர்க்குரி லெவல்ஸ் 2 எண்ட்ஸ்லேயும் இருக்கு இல்லையா, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 760 மில்லிமீட்டர்ஸாக இருக்குது. இப்போ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 atmosphere இருக்குது. இதை எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வால்யூம் ஆக்குபைட் பை த ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாயில்ஸ் லாவோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்கலாம். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அட் constant temperature and for fixed quantity of gas, that is n number of moles அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ P which is equal to K1 into 1/V அப்படின்னு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல K1 அப்படிங்கிறது தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் த கேஸும் டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது PV which is equal to K1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம், ஏன்னா P into V அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் த வால்யூம் ஃபார் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸ், அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனோட மீனிங். இப்போ நம்ம ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸ் எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற வால்யூமை வந்து V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா P1 அப்படின்னு எடுத்துக்கலாம். P1 பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் இருக்குது, வால்யூம் V1 பார்த்தீங்கன்னா அதுவும் 2 யூனிட்ஸ் இருக்குது. இதில் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் வால்யூம் என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஷனில் இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ வால்யூம் V1லேருந்து V2 அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த வால்யூம் V2க்கு சேஞ்ச் ஆகும்போது ப்ரெஷர் கூட சேஞ்ச் ஆகும் இல்லையா. அதனால் P1லேருந்து P2 அப்படிங்கிற ப்ரெஷர் கண்டிஷனுக்கு இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. அதாவது ப்ரெஷர் வந்து 2 யூனிட்ஸ்லேருந்து 1 யூனிட்க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் வந்து 2 யூனிட்ஸ்லேருந்து 4 யூனிட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. P1 V1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 × 2 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. P2 V2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 × 4 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, அதாவது P2 × V2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அதே 4 யூனிட்ஸ் தான். அதனால் அக்கார்டிங் டு பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா P1 V1 which is equal to P2 V2 which is equal to constant அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சிஸ்டம் V1 அப்படிங்கிற வால்யூம்லேருந்து V2 அப்படிங்கிற வால்யூம்க்கு சேஞ்ச் ஆகும்போது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ப்ரெஷர் P1 அப்படிங்கிற ப்ரெஷர்லேருந்து P2 அப்படிங்கிற ப்ரெஷருக்கு ப்ரப்போர்ஷனலாக சேஞ்ச் ஆகும். அதனால் P1 V1 which is equal to P2 V2 which is equal to a constant that is K1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது P1 by P2 which is equal to V2 by V1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ பாயில்ஸ் லாவை கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் வால்யூம் எடுத்துக்கிறோம். அதோட யூனிட் வந்து டெசிமீட்டர் கியூப்ல இருக்கு. ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எடுத்துக்கலாம். அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸில் இருக்கு. இந்த கிராஃபை நாம ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிவி கர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கும் போது, அதே மாதிரி ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது. ஸோ ப்ரெஷர் வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு சொல்லலாமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேராமீட்டர்ஸ், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதே கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா 200 கெல்வின் டெம்பரேச்சருக்கு ப்ரெஷர் வால்யூம் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கர்வ் கிடச்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி 400 கெல்வினில் க்ரீன் கலர் கர்வ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 600 கெல்வினில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கர்வ் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா K1 வந்து ஒரு கர்வுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ், அதாவது ஃபார் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா 200 கெல்வின், 400 கெல்வின் அண்ட் 600 கெல்வின்க்கு டிஃப்ரெண்ட் கர்வ் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதோட K1 வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு கர்வுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சருக்கு கிடைச்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ப்ளூ கர்வ் எப்படி கிடைச்சிது அப்படின்னா 200 கெல்வின் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது வால்யூமை சேஞ்ச் பண்ணும்போது ப்ரெஷர் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ப்ளூ கர்வ் இல்லையா. அதே மாதிரி 400 கெல்வின் அண்ட் 600 கெல்வின்க்கு க்ரீன் கர்வும் ரெட் கர்வும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ஒரு கர்வ் கிடைக்கிறதுனால நம்ம இதை வந்து ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோ அப்படின்னா கான்ஸ்டன்ட், தெர்ம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும்போது கர்வ் கூட பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குது. அதுவே டெம்பரேச்சர் லோயராக இருக்கும்போது கர்வ் வந்து லோயராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த கிராஃப் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெர்சஸ் 1/V, அதாவது 1/வால்யூம் அப்படிங்கிற கிராஃபை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்குது. ஒரு டெம்பரேச்சருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் பாஸ் ஆகுது. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்லாம் இந்த கேஸஸ் வந்து பாயில்ஸ் லாலேருந்து டிவியேட் ஆகுது. இந்த கண்டிஷன்ஸில், அதாவது ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்ட வர்றதுனால அந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அதிகமாகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படின்னு தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் எடுத்துக்கும் போது அதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் லெஸ்ஸர் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும்போது டென்சிட்டி என்ன ஆகும் இந்த இடத்துல அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ப்ரெஷர் ஆஃப் த கேஸ்க்கும் டென்சிட்டிக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பை டெரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம் இல்லையா. இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா D which is equal to M/V அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம பாயில்ஸ் லா ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். PV which is equal to K1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் தான். இதில் வந்து V which is equal to K1 by P அப்படின்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த வால்யூம் டேர்ம் நமக்கு இதில் கிடச்சிருக்கு இல்லையா, இதை வந்து இந்த டென்சிட்டி ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது D which is equal to M by K1 into P அப்படின்னு கிடைக்குது. இந்த M by K1 அதை வந்து நம்ம K dash அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் அதாவது D which is equal to K dash P அப்படிங்கிற ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரெஷர் வந்து டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிறது தான் தெரியுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டென்சிட்டி. ஏன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அட் ஹையர் ப்ரெஷர் கண்டிஷனில் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்துடும் இல்லையா, அதனால் அதோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணும்போது டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்ட் மாஸ் ஆஃப் கேஸ் தான் எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் இருந்தோ பாயில்ஸ் லாவை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.